தற்போது இது தொடர்பான அடுத்தடுத்த நகர்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைகிறார் பத்திரிகையாளர் திரு சிவபிரியன் அவர்கள். சார் வணக்கம். பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் இல்லை அப்படிங்கிறத இன்று நடைபெற்ற சந்திப்பின் போதே தாவைக்க தலைவர் விஜயிடம் கூறியதாக தற்போது ஆளுநர் மாளிகை தரப்பு ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறது. வாய்ப்பு அப்படிங்கிறது தற்போது என்னவா இருக்கு? வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இவங்க செய்தது என்னன்னா, காங்கிரஸோட சேர்ந்து அந்த 5 பேர் கூட்டணியா அதை கொடுத்தது ஒரு சிக்கலா இருந்திருக்குமோன்னு தோணுது. பட் கவர்னருக்கு ஒரு டிஸ்கிரிஷன் இதுல இருக்கிற மாதிரி தான் எக்ஸ்பர்ட்ஸும் சொல்றாங்க. அதாவது அவரு ஆட்சி அமைக்க வேண்டிய அந்த அமைக்கப்படுகின்ற ஆட்சி ஒரு ஸ்ட்ராங் கோலிஷனா ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்டா இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கவர்னருக்கு இருக்கும் பட்சத்தில் அந்த சந்தேகங்களை அவர் தீர்த்து கொள்ள வேண்டும். இப்போ தாவேக்காவுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் முதல்ல அவங்க விசிக லெஃப்ட் இந்த 6 பேரோட சப்போர்ட் வாங்கணும். அப்படி அது இமீடியட்டா வாங்க முடியலன்னா உச்ச நீதிமன்றத்தை நாடி நாங்க 108 பேரை வச்சிருக்கிறோம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கவர்னரை கொடுக்க சொல்லுங்கன்னு கேட்கணும். உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிக்கும். இது 2 தான் இப்போதைக்கு அவங்களுக்கு ஆப்ஷனா இருக்குமே தவிர வேற எதுவும் ஆப்ஷனா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஒண்ணு, இந்த 2 கட்சிகளையும் இமீடியட்டா கன்வின்ஸ் பண்ணி அவங்களோட லெட்டர் ஆஃப் சப்போர்ட்டோட போய் ஆளுநரை திருப்பி பார்க்கணும். அப்படி இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டை நாடி ஆளுநருக்கு ஒரு டைரக்ஷன் வாங்கணும். இது 2 தான் இப்போதைக்கு தாவேக்கா முன்னால் இருக்கக்கூடிய ஆப்ஷன். திரு சிவபிரியன், இப்ப மத்திய அரசினுடைய கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரலோடு ஒரு ஆலோசனை மேற்கொண்டு சட்டப்பூர்வமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிற அந்த ஆலோசனைகளுக்கு பிறகாகத்தான் இப்படியான ஒரு அறிவிப்பு பிரஸ் நோட் ஆளுநர் மாளிகையிலிருந்து வருகிறது. ஸோ அப்படியான சூழல்ல இந்த சட்டப்பூர்வமா இதற்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்திற்கு சென்ற வழக்குகள், அதில் வழங்கப்பட்ட தீர்ப்புகள் அப்படிங்கிறதனுடைய அடிப்படையில தானே இந்த முடிவு எடுத்திருக்கப்படும் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. இல்ல அதுதான் சார் சொல்றேன். இது வித்தியாசம் என்னன்னா, ஆளுநருக்கு அந்த டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் இருக்கு. இப்ப அமைக்கப்படுகின்ற ஆட்சி ஸ்டேபிளா இருக்குமா இல்லையாங்கிற சந்தேகம் ஆளுநருக்கு வந்ததுனால நீங்க 118 பேரை கொண்டு வாங்கன்னு ஆளுநர் சொல்லி இருக்கிறார். அந்த 118 பேரை கொண்டு போக வேண்டிய கடமை இப்பொழுது தாவேகாவிடம் இருக்கிறது. இப்போ அடுத்த கட்டமா 118 பேரினுடைய ஆதரவு ஆளுநர்கிட்ட வெளிப்படுத்தணும். நீங்க சொல்ற மாதிரி நீதிமன்றத்தை நாட வேண்டும். நீதிமன்றத்தை நாடும் தரப்புல அவர்கள் பதவியேற்றுக் கொண்டு பின்னர் சட்டமன்றத்தில் நடைபெறக்கூடிய ஃப்ளோர் டெஸ்ட் மூலமாக அவர்கள் தங்கள் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. அப்படிதானே? இதுல அரசியல் கட்சிகளினுடைய நிலைப்பாடு தொடர்ச்சியாக ஆளுநர் தாவேக்காவை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும், அவர்களுக்கான அழைப்பை முறைப்படி விடுக்க வேண்டும், அதுதான் சரி அப்படின்னு நிறைய ஆதரவு குரல்கள் எழுந்திருக்கு இல்லையா? அதை எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, ஆதரவு குரல்கள் எழ வேண்டியதுதான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் இப்போ சிக்கல் என்னன்னா, ஆளுநர் ரொம்ப தெளிவா அவருடைய ஸ்டாண்ட்ல இருக்காரு. நீங்க மெஜாரிட்டி காமிக்காம நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது அதை நீங்க சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரே இடம் சுப்ரீம் கோர்ட்டா தான் இருக்குமே தவிர வேற எங்கேயும் நீங்க சேலஞ்ச் பண்ண முடியாது. 2 ஆப்ஷன் தாங்க நான் சொன்ன மாதிரி. ஒண்ணு, அவங்க 6 பேர் 5 பேர் சப்போர்ட்ட லெட்டர்ஸ் வாங்கிட்டு ஆளுநர்கிட்ட கொடுக்கணும். அப்படி அவங்களால அது முடியலன்னா அவங்க டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு ஆளுநருக்கு ஒரு டைரக்ஷன் கொடுங்க, எங்களுக்கு மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கும். இது 2 தான் ஆப்ஷன், வேற ஆப்ஷன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. மிக்க நன்றி திரு சிவபிரியன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. தாவேக்கா ஆட்சி அமைக்க பெரும்பான்மை